அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி வரும் நிலையில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், விவரங்கள். தமிழக மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. இன்று காலையில் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்று காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியிலும் அதே போல் திருமயம், பொன்னமராவதி, ஆலங்குடி, கந்தரக்கோட்டை, பெருங்குளூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மழையால பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமலும் நிலையில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து கல்லூரிக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிக்காதாலும் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து மழையில் நனைந்தவாறு சொல்றாங்க. அதே போல் இந்த மழையால் கரம்பக்குடி அருகே உள்ள அங்கன்வாடி கிராமத்திலும் ஒரு சில வீடுகளும் தண்ணீர் புகுந்தால் மக்கள் அடைந்து வருகிறாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ். தற்போது திருச்சியிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், விவரங்கள். திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக வரும் நாட்களில் மழை எச்சரிக்கையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், விவரங்கள். டெல்டா மாவட்டங்களில் நேற்று மாலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் நேற்று இரவு 9 மணியிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக திருச்சி மாவட்டத்திலும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடிய பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழையானது பெய்து வருகிறது. தற்போது வரையும் மழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது மாவட்ட ஆட்சியர் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருச்சியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் இதனை அறிவித்திருக்கிறார். புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, புதுக்கோட்டை, திருவாரூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சியிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டு மாவட்டங்களில் மழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருவாரூர், ராமநாதபுரம், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில், அதேபோல கள்ளக்குறிச்சியிலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் கனமழை எச்சரிக்கையும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், விவரங்கள். சிவரஞ்சனி, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் தொடங்கிய மழை விடிய விடிய இதுவரை இடைவிடாமல் பெய்து வருகிறது. இந்த தொடர் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவிட்டுள்ளார். இதனால் இந்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாகவே முன்னெச்சரிக்கை அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குருநாதன், இது தவிர முன்னேற்பாட்டு பணிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக சிவரஞ்சனி, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் இந்த தொடர்மழை காரணமாக ஆங்காங்கே சிறப்பு மாநகராட்சி சார்பாகவும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு மழை பாதிப்புகள் குறித்து தெரிவிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு தொலைத்தொடர்பு எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சாவூர் மாநகராட்சி, கும்பகோணம் மாநகராட்சியிலும் சிறப்பு புகார் எண்களும் கொடுக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, இது தவிர விவசாயிகள் தரப்பில் என்ன தெரிவித்து வருகிறார்கள்? அதாவது சிவரஞ்சனி, தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை குறுவை அறுவடை பணிகள் முற்றிலும் நிறைவடைந்த நிலையில் தற்போது சம்பா சாகுபடி பணிகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. தற்போது பல்வேறு பகுதிகளில் நாற்று நடவு செய்யப்பட்ட பயிர்கள் இந்த தொடர்மழை காரணமாக மழை நீரில் மூழ்கி உள்ளது. மழை விட்டுவிட்டால் மழை நீர் அனைத்தும் வடிந்துவிடும். ஆனால் தொடர்ந்து மழை பெய்தால் விளைநிலங்களில் மழை நீர் வடியாமல் இளம் பயிர்கள் அழுகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். இல்லை என்றால் இந்த சம்பா சாகுபடி பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே குறுவை பயிர்கள் பெருமளவில் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பா பயிர்களும் பாதிக்கப்படாதவாறு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, புதுக்கோட்டை, தூத்துக்குடியிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாவட்டங்கள் நெல்லை, தென்காசியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, நெல்லையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், தற்போதைய செய்தியாக மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரங்கள். சிவரஞ்சனி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் சீரான இடைவெளியில் மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையானது இரவு முழுவதும் நீடித்து பெய்தது. தற்போதும் மழையானது பெய்து வருகிறது. மேலும் இன்று முழுவதும் மழை பெய்வதற்கான சூழலே நிலவுகிறது. இதன் காரணமாக பள்ளி மாணவர்களின் நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதே போல மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமின்றி திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம்,
திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று மழையின் காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சிவரஞ்சனி. மயிலாடுதுறையில் மழையின் காரணமாக வேறு ஏதேனும் முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? சிவரஞ்சனி, மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை மீனவர்களுக்கு ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவ கிராமங்களில் எந்த மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே மீன்பிடிக்க சென்ற மீனவர்களும் கரைக்கு திரும்பி வந்துள்ளார்கள். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2-3 நாட்களாகவே மழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. பெரிய அளவில் மழை இல்லாத காரணத்தால் வயல்களில் அவ்வப்போது பெய்யும் மழையானது வயலிலிருந்து அவ்வப்போது வடிந்து விடுவதால் இதுவரை பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த மழையானது தொடரும் பட்சத்தில் இளம் பயிர்கள் மழையில் மூழ்கி வீணாகும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. சிவரஞ்சனி. கிருஷ்ணகுமார், வரும் நாட்களில் மயிலாடுதுறையில் எந்த அளவில் மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து கடந்த ஒரு 10 நாட்களாகவே சீரான இடைவெளியில் மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. தொடக்கத்தில் தினசரி சுமார் 5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாகவே சுமார் 2 சென்டிமீட்டர் மழையானது மட்டுமே பதிவாகி வருகிறது. ஆனால் தற்போது மழையின் போக்கை பார்க்கும்போது இந்த மழை நீடித்து பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவே தெரிய வருகிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாய பாதிப்பு என்பது வருங்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய மழையை அஞ்சப்படுகிறது. சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார். தொடர்ந்து அடுத்ததாக விருதுநகர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், விவரங்கள். சிவரஞ்சனி, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டம் முழுவதுமே நேற்று காலை முதல் தொடர்ந்து விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக நேற்று இரவிலும் அந்த தொடர் மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் காலையிலும் கூட பல்வேறு இடங்களில் சாரல் மழையானது பெய்து வருகிறது. இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த பள்ளி மாணவர்களுக்கு நற்செய்தியாக தற்போது இந்த விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, வேறு என்னென்ன பணிகள் மழையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? கணேஷ்குமார்.